இந்திய கிரிக்கெட் ரசிகர்களுக்கெல்லாம் ஒரு அதிர்ச்சி காத்துக்கிட்டு இருக்கு. அப்படி என்ன அதிர்ச்சி அப்படின்னா, இந்தியாவோட ஆசிய கோப்பையோட ஃபைனல் நாயகன் திலக் வர்மா வந்து பார்த்தீங்கன்னா, இப்ப இந்த 2026 T20 உலக கோப்பையில வந்து விளையாட மாட்டார். அது மட்டும் இல்லாம ஆ அ நியூசிலாந்துக்கு எதிரான 5 T20 மேட்ச்லயும் அவர் விளையாட மாட்டார். பிளஸ் எதனால அவர் விளையாட மாட்டார்? பிளஸ் என்ன காரணம்? பிசிசிஐ அப்படி என்ன அவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா, நிபந்தனை விதிச்சிருக்காங்க. என்னதான் நடந்தது? பிளஸ் எதனால அவர் விளையாட மாட்டார்? பிளஸ் அவருக்கு என்ன பிரச்சனை? பிளஸ் அவரு விளையாடல அப்படின்னா, எந்த பிளேயர் வந்து பார்த்தீங்கன்னா, இந்தியாவோட ஸ்குவாட்ல உள்ள வந்தா நல்லா இருக்கும். எல்லாமே டீட்டெயிலா இந்த வீடியோல நம்ம வந்து பார்க்க போறோம். பிளஸ் வீடியோவ ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பார்த்தீங்கன்னா தான், இதுல விஷயம் உங்களுக்கு வந்து தெளிவா புரியும் நண்பர்களே. வீடியோ ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க நண்பர்களே. வாங்க தெளிவா வீடியோக்குள் போயிரலாம் நண்பர்களே. வணக்கம் நண்பர்களே. இப்ப நான் சொல்லப் போற விஷயம் உங்களுக்கெல்லாம் ஒரு பெரிய அதிர்ச்சிய உண்டாக்குறதுக்கு வாய்ப்பு அதிகமாவே இருக்கு. ஏன்னா, திலக் வர்மா ஒரு அதிரடியான ஒரு பேட்டர். T20ல வந்து பார்த்தீங்கன்னா, சமீப காலமா அவரோட ஃபார்ம் எந்த அளவுக்கு இருந்திருக்கு, பிளஸ் எந்த அளவுக்கு ஒரு சரியான ஒரு பெர்ஃபார்மன்ஸ வெளிப்படுத்தியிருக்காரு. நம்பர் 3, நம்பர் 4ல வந்து பார்த்தீங்கன்னா, அவர் ஒரு நாயகனா இருந்திருக்காரு. இந்தியன் டீமுக்கு ஒரு தூணா இருந்திருக்காரு. நம்பர் 3ல T20 ஸ்குவாட்ல வந்து இருந்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா, அப்படிப்பட்ட ஒரு பிளேயர் வந்து பார்த்தீங்கன்னா, ஆசிய கோப்பை 2025ல ஃபைனல்ல நம்ம டீமுக்கு வந்து கப்பு வாங்கி குடுத்தாரு. அப்படிப்பட்ட ஒரு பிளேயர் இப்ப T20 ஸ்குவாட்ல இருக்காரு. இருந்தாலும் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த T20 வேர்ல்டு கப் விளையாடுறதுக்கான வாய்ப்பு அவர் வந்து நழுவ விட்டுருக்காருன்னு சொல்லி ஆகணும். அது மட்டும் இல்ல, நியூசிலாந்துக்கு எதிரா வந்து T20 சீரிஸ்லயும் அவர் விளையாடுறதுக்கான வாய்ப்ப நழுவ விட்டுருக்காரு அப்படின்னு சொல்லி ஆகணும். எதனால அவர் வந்து T20 வேர்ல்டு விளையாட மாட்டாரு, பிளஸ் இந்த நியூசிலாந்து தொடர்லயும் இந்த விளையாட மாட்டாரு அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, விஜய் ஹசாரா டிராஃபி அவர் விளையாண்டுட்டு இருந்தாரு. திலக் வர்மா பார்த்தீங்கன்னா, விஜய் ஹசாரா டிராஃபி விளையாண்டுட்டு இருக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா, அவரு அவருக்கு பயங்கரமான ஒரு வயித்து வலி ஏற்பட்டிருக்கு. உடனே வந்து பார்த்தீங்கன்னா, அவர வந்து ஹாஸ்பிட்டல் கொண்டு போயிருக்காங்க. அங்க மருத்துவர் அவர செக் பண்ணிட்டு என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, நம்மளோட ஆண்களுக்கெல்லாம் விந்து அப்படின்னு ஒண்ணு இருக்குல்ல, விந்து பை அப்படின்னு ஒண்ணு இருக்குல்ல, பிளஸ் விந்து பைக்கு ரத்தங்கள கொண்டு போகுற அந்த நரம்பு வந்து பார்த்தீங்கன்னா, சுருட்டி இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது உடனே ஆப்பரேஷன் பண்ணலாம். ரொம்ப பெரிய சிவியரா ஏற்படுத்தும்னு சொல்லியிருக்காங்க. உடனே வந்து பார்த்தீங்கன்னா, திலக் வர்மாவுக்கு முந்தா நேத்து வந்து பார்த்தீங்கன்னா, அவருக்கு ஆப்பரேஷன் பண்ணியிருக்காங்க. பிளஸ் அத வந்து சரி பண்ணியிருக்காங்க. அந்த நரம்பு சுருட்டி இருந்த அந்த நரம்ப வந்து சரி பண்ணியிருக்காங்க. இப்ப மருத்துவ குழு என்ன சொல்லுது? திலக் வர்மாவோட டீட்டெயில்ஸ் என்ன சொல்லுதுன்னா, இன்னும் 2லிருந்து அதாவது 3லிருந்து 4 வாரத்துக்கு இவரால வந்து கிரிக்கெட் விளையாட முடியாது. 3லிருந்து 4 வாரத்துக்கு இவருக்கு ஓய்வுங்கிறது கம்பல்சரி இருக்கணும் அப்படின்ட்டு மருத்துவ குழு வந்து சொல்லியிருக்காங்க. திலக் வர்மாவுக்கு ஒரு ஸ்டேட்மெண்ட் குடுத்துருக்காங்க. பிசிசிஐ என்ன பண்ண போறாங்க அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, திலக் வர்மாவோட ஸ்டேட்டஸ்லாம் பார்த்துட்டு, இப்போதைக்கு நீ என்ன பண்றன்னா, ரெஸ்ட் எடுப்பா தம்பின்ட்டு நியூசிலாந்துக்கு எதிரான இந்த T20 தொடர் இருக்குல்ல, நியூசிலாந்து 21லிருந்து ஆரம்பிக்க போது. நியூசிலாந்துக்கு எதிரான இந்த T20 தொடர் வந்து பார்த்தீங்கன்னா, அதுல அந்த 3 T20க்கு திலக் வர்மா விளையாட மாட்டார் அப்படிங்கிற ஒரு அறிவிப்பு வந்து குடுத்துருக்காங்க பிசிசிஐ பொறுத்தவரைக்கும். அதுக்கப்புறம் அவரோட உடல்நிலை கொஞ்சம் ரெக்கவர் ஆச்சு அப்படின்னா, கடைசி 2 T20 விளையாடுவாரு. பிளஸ் அந்த ஒரு உடல்நிலையும் சரி ஆகவில்லை அப்படின்னா பார்த்தீங்கன்னா, அந்த 2 T20யும் அவரு ஸ்கிப் பண்ற மாரி இருக்கும். அதோட இது நின்றாது. டாக்டர் என்ன சொல்லியிருக்காங்க, 3லிருந்து 4 வாரம். இந்த T20 வேர்ல்டு கப்க்கு இன்னும் எவ்வளோ நாள் இருக்கு? இன்னும் 4 வாரம் தான் இருக்கு. அப்படிங்கிற பட்சத்தில, அவரால ஃபுல்லா ரெக்கவர் ஆக முடியல அப்படின்னா, ரொம்ப ரொம்ப கஷ்டம். இந்தியன் டீம்ல ஒரு பெரிய பிளேயர நம்ம வந்து இழக்கிற மாரி நேரிடும். ஏன்னா T20 வேர்ல்டு கப்புக்கு இன்னும் 1 மாசம் தான் இருக்கு. அப்படிப்பட்ட சூழல்ல அவருக்கு ரெஸ்ட்ங்கிறதே ஒரு மாசம் குடுத்துருக்காங்க. அந்த ரெஸ்ட்லயும் அவர் ஃபுல்லா ரெக்கவர் ஆயிட்டாருன்னா, T20 வேர்ல்டு கப் ஸ்குவாட்ல அவர கம்பல்சரி வச்சிருப்பாங்க. இல்ல, அவரு வந்து ரெக்கவர் ஆவல, ஃபிட்னஸ் இல்ல, அவருக்கு இன்னும் அந்த பிரச்சனை இருக்கு. T20 வேர்ல்டு கப் அவரால விளையாட முடியாது அப்படின்னா, T20 ஸ்குவாட்ல இருந்து அவர உடனே எடுத்துட்டு, அவருக்கு ரீப்ளேஸ்மென்ட்டா இன்னொரு பிளேயர கம்பல்சரி வந்து இறக்குவாங்க பிசிசி. அப்படி வந்து இறக்குனாங்க அப்படின்னா, இந்தியாவுக்கு எந்த அளவுக்கு ஒரு பாதிப்பை ஏற்படுத்தும். அதாவது திலக் வர்மா T20ல இந்தியாவுக்கு ஒரு வேற மாரி விஸ்வரூபமா விளையாண்டுட்டு இருக்க ஒரு பிளேயர், திடீர்னு இப்படி ஒரு இன்ஜூரி காரணமா வந்து பார்த்தீங்கன்னா, வந்து விளையாட முடியலன்னா, இந்தியாவுக்கு ஒரு பெரிய அடியா தான் இருக்கும்னு நான் நெனைக்கிறேன். ஏன்னா, சூரியகுமார் மாரி ஒரு பிளேயர் நம்பர் 3ல ஃபார்ம் அவுட்ல இருக்கும்போது, பிளஸ் அந்த ஒரு ரோல இவரு எடுத்து செம்மையா பண்ணிட்டு இருக்காரு. அப்படிப்பட்ட பிளேயர வந்து பார்த்தீங்கன்னா, திடீர் இன்ஜூரி காரணமா விளையாடலன்னா, இந்தியன் டீமுக்கு ஒரு பெரிய அடின்னு தான் நான் சொல்லுவேன். இந்த இந்தியன் கண்டிஷன்ல சூப்பரா விளையாடுவாரு. பிளஸ் எல்லா கண்ட்ரிலயும் சூப்பரா விளையாடுவாரு. இந்தியன் கண்டிஷன்ல சூப்பரா ஒரு விளையாடக்கூடிய ஒரு பிளேயர் வந்து விளையாடலாம். பெரிய அடின்னு தான் சொல்லுவேன் இந்திய அணிக்கு. ஓகே, இவரு வந்து சப்போஸ் நல்லா ஃபிட் ஆவல, இன்ஜூரிலருந்து கம்பேக் பண்ண முடியாது. T20 உலகக் கோப்பையில இவரால பங்கேற்க முடியாது அப்படிங்கிற பட்சத்தில வந்து பார்த்தீங்கன்னா, வேற எந்த ஒரு பிளேயர் இந்தியாவோட ஸ்குவாட்ல இணைச்சாங்கன்னா சூப்பரா இருக்கும். என்னோட ஒப்பீனியன் நான் வந்து பார்த்தீங்கன்னா,
அந்த நம்பர் 3 வந்து மிடில் ஆர்டர் பொசிஷன்ல வந்துடா ஸ்ரேயஸ் ஐயரை வந்து உள்ள கொண்டு வந்தாங்க, ஸ்குவாட்ல உள்ள கொண்டு வந்தாங்க அப்படின்னா இந்தியன் டீம் நல்ல ஒரு பேலன்ஸ்டு டீமா மாறும் அப்படிங்கிறது என்னோட ஒப்பீனியன், என்னோட கருத்து. உங்களோட கருத்தை மறக்காம நம்மளோட கமெண்ட் செக்ஷன்ல பதிவு பண்ணிருங்க. திலக் வர்மா விளையாண்டாரு, அவர் ஃபிட்னஸ் ஓகே, எல்லாம் ஓகேன்னா பிரச்சனை இல்லை. ப்ளஸ் அவர் விளையாட மாட்டாரு அப்படிங்கிற ஒரு அதிகாரப்பூர்வ அறிவிப்பு வந்து அதுக்கப்புறம் ஒரு ரீப்ளேஸ்மெண்ட் பிளேயரா வந்து பார்த்தீங்கன்னா வேறு இவ்வளோ அறிவிச்சா நல்லா இருக்கீங்க அப்படின்னு நீங்க யார் நினைக்கிறீங்க? என்னோட ஒப்பீனியன் ஸ்ரேயஸ் ஐயர். உங்களோட ஒப்பீனியன் யார் அப்படிங்கிறத மறக்காம நம்மளோட கமெண்ட் செக்ஷன்ல பதிவு பண்ணிட்டு திலக் வர்மா ஃபிட்னஸ் ஆகணும் அப்படிங்கிறது வேண்டிக்கோ நண்பர்களே. அந்த ஒரு பிளேயர் நம்ம இந்தியன் டீம் ஸ்குவாட்ல வேணும் அப்படின்னு வேண்டிக்கிட்டு இந்த வீடியோ, இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சுன்னா மறக்காம லைக் பண்ணி, ஷேர் பண்ணி உங்க சப்போர்ட்டிவ் ஆதரவு கொடுத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கு நம்பி நம்ம வந்து நெக்ஸ்ட் பண்ணலாம். பை பை ஃப்ரெண்ட்ஸ்.